ஒரு பெரிய பங்கிலே பங்கு தந்தையாக நான் நியமிக்கப்பட்டேன். போன 2 வாரங்களிலே அந்த பங்கினுடைய நிர்வாகத்தை கூட்டி அவர்களோடு உரையாடி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தேன். பங்கினுடைய பல பணிகளை பற்றி, திட்டங்களை பற்றி பேசிக்கொண்டு நான் அப்பொழுதெல்லாம் அனுபவம் இல்லாத ஒரு தந்தை, குருவானவர், ஏன்னா சாமியாராகி 2 வருஷம் தானே ஆச்சு. பேசி முடிக்கின்ற வேளையில் என்னிடத்திலே சொன்னார்கள், ஃபாதர், நீங்கள் ஒரு சின்ன சாமியார், பங்கு சாமியாராக இருந்தால் நீங்கள் சின்ன சாமியார் தான் என்று சொல்லி, எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, எந்த சாமியார் குருவானவர் வந்தாலும் அந்த வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். ஒரு வீட்டை சுட்டி காட்டி, இந்த வீட்டை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம், எனவே இந்த வீட்டிற்கு பங்கு தந்தையும் செல்லக்கூடாது என்று என்னிடத்திலே கட்டளையிட்டார்கள். நான் செல்லலாமா, போகக்கூடாதா? போகலைன்னா என்ன செய்வீங்க? போனா பங்கிலே பிரச்சனையாகும் என்று என்னிடத்தில் எச்சரிக்கை கொடுத்தார்கள். நான் அழகாக கேட்டுக்கொண்டேன், வாங்கி கொண்டேன். நன்றி என்று பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் என்று கூட்டத்தை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த வீட்டிலே உள்ள பெண்கள் சரியில்லை என்று சொன்னார்கள். இந்த வீட்டிலே உள்ள பெண்கள், தாயும் பிள்ளைகளும் சரியில்லை. மட்டுமல்ல, அந்த வீட்டிலே உள்ள தலைவருக்கு தொழுநோய் பிடித்திருக்கிறது. எனவே அவர்களை ஊரை விட்டு விலக்கி வைத்திருக்கிறோம், பங்கு தந்தையர்கள் அங்கே செல்லக்கூடாது என்று திட்டப்பட்டிருக்கிறார். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த பங்கிலே சந்தித்த வீடுகளிலே முதல் வீடு அவங்க வீடு தான். அந்த பங்கில் சந்தித்த வீடுகளில் முதல் வீடு அந்த வீடு தான். நீ என்னை அடித்தாலும் சரி, கொன்னாலும் சரி, தலையை சீவினாலும் சரி. ஏனென்றால் அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள பெண் என்பதாலே, பாவியான பெண்கள் என்பதாலே, ஒரு பங்கிலே இவர்களை ஓரங்கட்டி விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் பார்த்து கொண்டுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், நான் இந்த குருவானவர் ஆவதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். பெண்கள் என்றால் ஏன் விசித்திரமானவர்களா, அல்லது வித்தியாசமானவர்களா, அல்லது விகாரமானவர்களா என்ற கேள்வியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசித்து முடித்த பின்பு என்னிடத்திலே வந்த ஒரு கேள்வி. ஒரு கவிஞன் எழுதுகிறான், பெண்ணே நீ பத்தினி, பெண்ணே நீ பத்தினி, பத்தினி அல்ல பத்தினி. ஏனென்றால் உனது நேற்றைய வாழ்வு சாம்பலாகிவிட்டது, உன்னுடைய நேற்றைய வாழ்வு சாம்பலாகிவிட்டது. இன்றைய வாழ்வு புகைந்து கொண்டிருக்கிறது, இன்றைய வாழ்வு புகைந்து கொண்டிருக்கிறது. நாளைய வாழ்வு நீ கருப்பாகத்தான் இருக்க போகிறாய். இது கவிஞனுடைய பெண்ணை பற்றிய வரிகள். ஆனால் இயேசுனுடைய வரிகள் என்ன? பெண்ணே பெண்ணே நீ பேதை அல்ல, என்னுடைய நற்செய்தி பணிக்கு நீயும் அவசியம் என்று சொல்கிறார். பாவியான பெண்களும் அந்த இயேசுவோடு இருந்து கூடவே இருந்து அந்த பணியை செய்ததாக நற்செய்தி சொல்கிறார். யூத சமுதாயத்திலே பெண்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்றிருந்த சட்டங்கள், அந்த சமுதாயத்திலே வளர்ந்த இயேசு கிறிஸ்துவும் அந்த சட்டங்களை கேட்டுக்கொண்டு அமைதியாக போயிருந்திருக்கலாமே? இல்லை, அந்த ஆண்கள் என்ற நற்செய்தியாளர்களோடு, சீடர்களோடு இந்த பாவியாக கருதப்பட்ட இந்த பெண்களும் அந்த சீடத்துவ பணியை, நற்செய்தி பணியை செய்தார்கள் என்று கூறி அந்த பெண்களை ஏன் இந்த உலகம் ஒதுக்குகிறது என்ற கேள்வியை நம்ம முன்னே வைக்கிறார். ஊர் ஊராய் செல்கின்ற பொழுது பெண்கள் கூடவே சென்றார்கள். உடைமைகளாலே இயேசுவுடைய பணி, இயேசுவுக்கு பணிகள் செய்தார்கள் என்றும் இன்றைய நற்செய்தி சொல்கிறது.
ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த பாகுபாடு சமுதாயத்தில்? இன்னைக்கு கோயிலில் பார்க்குறேன், எல்லாரும் பெண்களாக தான் இருக்கான். ஒரு சில ஆண்களை தவிர அத்தனை பேரும் பெண்கள். வழிபாட்டிற்கும் ஆலயத்திற்கும் தான் பெண்களா? வாழ்க்கையிலே பெண்களுக்கு மதிப்பில்லையா? வீடுகளிலே பெண்களுக்கு மதிப்பில்லையா? நிர்வாகங்களிலே பெண்களுக்கு மதிப்பில்லையா? அரசாங்க முறைகளிலே பெண்களுக்கு மதிப்பில்லையா? ஏதோ பூ வைக்கவும் பாட்டு பாடவும் மட்டும்தான் பெண்களா என்று கேள்வி கேட்டால் நமக்கே பதில் சொல்ல தெரியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்களை பெண்களாக மதிக்கிறார். அந்த இயேசுவை நம்பக்கூடிய விசுவசிக்கக்கூடிய நீங்களும் நானும், அந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அந்த பெண்களை பெண்களாகவே மதிக்க வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு பணிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த முதல் வாசகத்தில் என்ன சொல்லப்பட்டது? ஏயா, இந்த உலகத்தில் வந்த எதை கொண்டு வந்த? எதை சொல்லுங்களேன், எதை கொண்டு வந்தீங்க? எதை கொண்டு வந்தோம்? கொண்டு வரலையே. போகும்போது என்ன கொண்டு போகிறோம்? நான் சொல்லலை, இந்த முதல் வாசகத்தில் பவுலடியார் சொல்கிறார், உலகத்துக்கு வருகின்ற பொழுது ஒன்றுமே கொண்டு வரவில்லை, போகிற பொழுது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஏன் இந்த சண்டை? ஏன் இந்த போர்க்கொடிகள்? ஏன் இந்த பாகுபாடுகள்? வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. அதற்கு ரெண்டு வித்தியாசம் என்ன? வேறுபாடுக்கும் பாகுபாடுக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பாகுபாடுக்கும் வேறுபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வேறுபாடுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது, ஆனால் பாகுபாடுகளோடும் இந்த உலகத்தில் யாரும் வாழக்கூடாது. ரெண்டு வித்தியாசம் இருக்கிறார். வேறுபாடு என்பது நீ என்ன, நான் என்ன, ஆண் என்ன, பெண் என்ன, அப்படி என்பது வேறுபாடு. சாமியார் என்ன, மாமியார் என்ன, இது வேறுபாடு. சரியா? இது வேறுபாடு. பாகுபாடு என்ன? நான் உயர்ந்தவனா, நீ உயர்ந்தவனா, ஆண் உயர்ந்தவனா, பெண் உயர்ந்தவளா, அல்லது இந்த ஜாதி உயர்ந்ததா, அந்த ஜாதி உயர்ந்ததா, இந்த மதம் உயர்ந்ததா, அந்த மதம் உயர்ந்ததா என்று போட்டி போடுகின்ற பொழுதுதான் அங்கே பாகுபாடு வருகிறது. அது வேண்டாம் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாகுபாடு வேண்டாம், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு பணிக்கிறார். எதன் அடிப்படையிலே இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், படைக்கப்பட்ட எல்லோருமே இறைவனின் சாயல், இறைவனின் பாவனை என்பதுதான். ஆண் மட்டும் இறைவனின் சாயலா? பெண்கள் இறைவனின் சாயல் இல்லவா? சரியா தவறா? எனவே இறைவனின் சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் சரி சமமாக அவர்களது உரிமையிலும் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய வார்த்தைகளுடைய இறை வார்த்தையுடைய சாராம்ச செய்தி. எனவே பெண்களை பற்றிய நம்முடைய கண்ணோட்டம் என்ன? நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய பங்கிலே, திருச்சபையிலே, சமயத்திலே, பண்பாடுகளிலே, வாழ்க்கை முறைகளிலே பெண்களை பற்றி நம்முடைய கண்ணோட்டம் என்ன? இரண்டாவது, அவர்களை சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு எண்ணம் உண்டா என்று கேட்டு பார்ப்போம். இந்த பெண்களை சமமாக மதிக்க வேண்டும், அவர்களும் இந்த உலகத்திலே சமமாக மதிக்கப்பட்டு நற்செய்தி பணிக்காக அழைக்கப்படு அனுப்பப்பட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டா என்று யோசித்து பார்ப்போம். ஒரு கற்பனை, பெண் இல்லாத வீடும் வீடு இல்லாத பெண்ணும். கற்பனை செய்து பார்ப்போம். பெண் இல்லாத வீடும் வீடு இல்லாத பெண்ணும் எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா, அழுக்கா இருக்குமா? ஆமேன்.